Hi friends, welcome to Valley Cinemascope movie review. மூவி ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தானா சேர்ந்த கூட்டம். சிங்கம் 3 படத்துக்கு பிறகு சூர்யா நடிச்சிருக்க படம் தான் தானா சேர்ந்த கூட்டம். இந்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யா, கீர்த்தி சுரேஷ், ரம்யா கிருஷ்ணன், செந்தில், கார்த்திக் போன்றோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சூர்யாவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2013 வருஷம் ஹிந்தியில் வெளிவந்த ஸ்பெஷல் 26 படத்தோட ரீமேக் தான் இந்த தானா சேர்ந்த கூட்டம் படம். இந்த தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனரில் ஒரு பப்ளிக் மெசேஜ் சொல்லியிருக்காரு இந்த படத்து மூலமாக. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு சிபிஐ ரைட் போடுறதாகவும் அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லி அங்கே போலீஸ் பாதுகாப்போட சிபிஐ ரைட் நடத்தி முடிக்கிறார் சூர்யா. சிபிஐ ரைட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது அங்கே ரைட் பண்ணது உண்மையான சிபிஐ ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னு. இந்த கேஸை விசாரிக்க வராரு உண்மையான சிபிஐ ஆஃபீஸர் கார்த்திக். கொள்ளையடிக்கப்பட்ட பண நகை எல்லாமே பிளாக் பண்ணிங்கனால யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண முன் வரல. சிபிஐ ஆஃபீஸர் கார்த்திக் அங்கே ரைடுக்கு போன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாக அவங்க கேங்கை சேர்ந்த ஒருத்தரை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அவர் மூலமாக அடுத்து ரைட் போகிற இடத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதற்கிடையில் சிபிஐக்கு ஆள் எடுக்கிறதாகவும் அந்த இன்டர்வியூ ஒரு ஹோட்டல் நடக்கிறதாகவும் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்த்திக் தனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் சில பேர்த்த அந்த இன்டர்வியூக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்கே சில பேர்த்த செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி செலக்ட் பண்ணவங்களில் கார்த்தி அனுப்பின போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த நாள் ஒரு சிபிஐ ரைட் போகிறதாகவும் அதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு எங்கே எப்படின்னு சொல்லாமல் போயிடுறாரு சூர்யா. இதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிற கார்த்திக் சூர்யா தங்கியிருக்க ஹோட்டலில் அவரோட ஃப்ரெண்டை பிடிச்சி விசாரிக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு மூலமாக சூர்யாவோட பிளாஸ்பேக் என்னென்னு தெரிய வருது. படித்து முடிச்சுட்டு சிபிஐ ஆஃபீஸராக சூர்யா ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கல. ஸோ விரக்தி அடைகிறாரு. அந்த விரக்தியில் பிளாக் பண்ணி நிறையா வச்சுருக்க ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் சிபிஐ ரைட் பண்ணுற மாதிரி போய் அங்கே பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அடுத்து ஒரு நகைக்கடையை கொள்ளையடிக்க பிளான் போட்டிருக்கிறதையும் அவர் ஃப்ரெண்டு மூலமாக கார்த்திக் தெரிஞ்சுக்கிறாரு. நகைக்கடைக்கு மப்டியில் பலமான போலீஸ் பாதுகாப்பு போகிறாரு கார்த்திக். சூர்யாவை எப்படியாவது பிடிச்சவனு கார்த்திக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்பவே தீவிரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி வச்சிருக்க கேண்டிடேட்ஸை அந்த நகைக்கடைக்கு முன்னாடி நிறுத்துறாரு சூர்யா. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் ரைட் பண்ணலான்னு சொல்லி சூர்யா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே வரவே இல்லை. இதற்கிடையில் கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது. நகையை பாதுகாப்பாக வச்சுருந்த இடத்துக்கு சிபிஐ ரைடு நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்திக்கோட மாஸ்டர் பிளான் எப்படி தெரிஞ்சுது, சூர்யா பிடிச்சாங்களா, இதுதான் இந்த படத்தோட கதை. ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் சூர்யா தன்னோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இவரோட முந்தைய படங்களில் சீரியஸான சூர்யாவை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் ரொம்பவே ஜாலியாக யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட மியூசிக், அனிருத் எப்பவும் போல் தன்னோட மியூசிக் அவரோட பேட்டர்னில் ரொம்ப நல்லா சிறப்பாக அமைச்சிருக்காரு. அடுத்து சினிமோட்டோகிராஃபி, ஒவ்வொரு சீனும் புது விதமாக அமைச்சிருக்காரு தினேஷ் கிருஷ்ணன். அடுத்து எடிட்டிங் தான் ஒரு படத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதை இந்த படத்தில் இவர் மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு ஸ்ரீகர் பிரசாத். 1987 மும்பையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு ஹிந்தியில் ஸ்பெஷல் 26ன்னு படமாக எடுத்தாங்க. அந்த படத்தோட ரீமேக் தான் தானா சேர்ந்த கூட்டம். இந்த தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட டைரக்டர் தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பப்ளிக் மெசேஜ் இருக்க மாதிரி இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. குடும்பத்தோடு போய் பார்க்க இது ஒரு சிறந்த படம். ஸோ அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.